ஒரு அழகான நாடு. அந்த நாட்டை ஒரு மன்னர் ஒருத்தர் ஆண்டுகிட்டு வந்தார். எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்தாங்க. மன்னருமே ரொம்ப சீரு சிறப்புமாக அந்த நாட்டை ஆண்டுகிட்டு வந்தார். அந்த நாட்டோட அரசவையில் நிறைய அமைச்சர்கள் இருந்தாங்க. அந்த அமைச்சர்களில் ஒருத்தர் மட்டும் ஒரு பண்டிதராக இருந்தார். அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அந்த நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே ரொம்ப சுலபமாக தீர்வு சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு அறிவாற்றல் மிக்க ஒரு அமைச்சர் அங்கே இருந்தார். மன்னருக்கு அவர் மேலே எப்போவுமே மதிப்பு மரியாதையும் இருந்துச்சு. மன்னருக்கு மட்டும் கிடையாதுங்க, அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே மன்னருக்கு அடுத்து இந்த பண்டிதரை தான் ரொம்ப மேன்மையாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அரசவையில் எப்போவுமே இவருக்கு தனி மரியாதை கிடைக்கும். எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறது இருந்தாலும் சரி, முதல் வேலையாக இந்த பண்டிதர்கிட்ட தான் ஆலோசனை கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக அந்த அரசவையில் அவர் இருந்தார். ஒரு சமயம் மன்னர் எல்லாரும் உட்காந்துருக்கும் போது அரசவையில் இந்த பண்டிதரை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். அது என்னன்னா, பண்டிதரே, உங்களை பற்றி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாற்றல் மிக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டு மக்களுக்குமே தெரியும். அதனாலே எல்லாருமே உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. நானும் உங்கள் மேலே ரொம்ப பெரிய மரியாதை வச்சுருக்கிறேன். ஆனால் உங்களுடைய பையனை ஏன் இந்த மாதிரி முட்டாளாக வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்வி கேட்ட உடனே அந்த பண்டிதருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னது இது, திடீர்னு மன்னர் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திகைச்சு போயிட்டாரு. உடனே அந்த பண்டிதருமே மன்னர்கிட்ட, மன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. என் பையனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு மன்னர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப பெரிய அறிவாளி தான். ஆனால் உங்கள் மகனுக்கு அது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருந்தா இப்போ அவனுமே உங்களை மாதிரி ஒரு நல்ல அறிவாற்றல் மிக்க ஒரு மனிதராக உருவெடுத்திருப்பான். ஆனால் அவனுக்கு சுத்தமாக அறிவே இல்லை. எந்த கேள்வி கேட்டாலும் ரொம்ப தவறான பதிலவே சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் இன்னுமுமே இந்த பண்டிதருக்கு மன்னர் எதனால் இப்படி சொல்கிறாருன்னு புரியலை. உடனே மன்னர்கிட்ட, மன்னா, நீங்கள் சொல்கிறது எனக்கு சரியாக புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே மன்னர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லை பண்டிதரே, நான் எப்போவுமே நகர்வலம் போவேன். காலையில் நகர்வலம் போகும்போது உங்கள் பையன் அந்த கடத்தெருவில் விளையாடிக்கிட்டு இருப்பான். நான் எப்பவும் போல் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த கேள்விக்கு இது வரைக்கும் அவன் தப்பான பதிலை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது வேற ஒன்றும் கிடையாது. உங்கள் பையன்கிட்ட எப்போவுமே நான் என்ன கேட்பேன்னா, இந்த உலோகங்களில் தங்கம் விலை மதிப்புள்ள உலோகமா இல்லை வெள்ளி விலை மதிப்புள்ள உலோகமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ஆனால் ஒவ்வொரு முறை நான் கேள்வி கேட்கும் போதும் உங்கள் பையன் வெள்ளி தான் விலை மதிப்புள்ள உலோகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே இருக்கிற சின்ன குழந்தைங்க கூட தெரியும் தங்கம் தான் விலை மதிப்புள்ள உலோகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்கள் பையன் மட்டும் தினந்தோறும் தவறான பதிலை சொல்லிக்கிட்டு இருக்கான். நானும் எப்பயாவது அவன் திருத்திக்குவான், மாற்றி சொல்லுவான்னு சொல்லிட்டு தினமும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவன் திருந்தவே மாட்டேங்கிறான். எப்போவுமே ஒரே பதிலை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன், ஏன் உங்கள் பையனை இந்த அளவுக்கு முட்டாளாக வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பண்டிதருக்கு கடும் கோபம் வந்துடுச்சு. என்னன்னா, இவர் சின்ன வயசுலேருந்து அந்த பையனுக்கு எல்லா விஷயத்தையுமே ரொம்ப தெளிவாக சொல்லி வளர்த்துருக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி இப்போ இவ்வளோ பேர் இருக்கிற அரசவையில் நம்முடைய மானத்தை வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கடும் கோபத்தோட அங்கிருந்து கிளம்பி போகிறாரு. போனவர் வீட்டில் போய் அவங்க பையனை பார்க்குறாரு. அவங்க பையன் விளையாடிக்கிட்டு இருக்கான். உடனே அவங்க பையன்கிட்ட போயிட்டு, இங்கே பாருப்பா, உங்கள்கிட்ட நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிறாரு. உடனே அந்த பையனுமே கேளுங்கப்பா அப்படிங்கிறான். உடனே அந்த பண்டிதர் கேட்குறாரு, இங்கே பாருப்பா, எங்கிட்ட 2 உலோகங்கள் இருக்குது. ஒரு உலோகம் தங்கம், இன்னொரு உலோகம் வெள்ளி. இப்போ இந்த 2 உலோகத்தில் எந்த உலோகம் விலை மதிப்புள்ளது, நீ கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த பையன் கொஞ்சம் கூட யோசிக்காம, இதில் என்னப்பா உங்களுக்கு சந்தேகம், தங்கம் தான் விலை மதிப்புள்ள உலோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போது பண்டிதருக்கு சந்தேகம் வந்துருச்சு. இது என்னப்பா, நான் கேட்கும்போது நீ தங்கம்னு சொல்கிற, ஆனால் தினமுமே மன்னர் உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாராம். ஆனால் ஒவ்வொரு முறையுமே நீ தவறான பதிலவே சொல்லிக்கிட்டு இருக்கியாமே, ஏன், என்ன காரணம்? நீ மட்டும் சரியான பதிலை சொல்லியிருந்தா அவ்வளோ பேர் இருக்கிற அரசவையில் மன்னர் என் மானத்தை வாங்கியிருக்க மாட்டார். எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. மன்னர் என்னுடைய பையனை முட்டாள்னு சொல்லிட்டாரு. ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட விளக்கம் கேட்குறாரு. உடனே அந்த பையன் சொல்கிறான், இங்கே பாருங்கப்பா, நான் விளக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு பெட்டி ஒன்று இருக்குது. அந்த பெட்டியை திறந்து காட்டுறான். அந்த பெட்டி நிறைய வெள்ளி நாணயங்களாக இருக்குது. இந்த பண்டிதருக்கு ஒன்றும் புரியலை.
இது எப்படிப்பா இவ்வளோ காசு உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? நான் உனக்கு எப்பயாவது தான் காசு கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது இந்த பெட்டி நிறைய எப்படி உனக்கு வெள்ளி நாணயங்கள் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த பையன் சொல்கிறான், அது ஒன்றும் இல்லைப்பா, தினமுமே நம்ம மன்னர் என்ன பண்ணுவார்னா அவருடைய கையில் ஒரு கையில் தங்க நாணயம் வச்சுருப்பாரு, இன்னொரு கையில் வெள்ளி நாணயம் வச்சுருப்பாரு. ஒவ்வொரு முறையும் எங்கிட்ட இங்கே பாருப்பா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த 2 நாணயங்களில் எந்த நாணயம் விலை மதிப்புள்ளது? ஒன்று வெள்ளியால் செய்யப்பட்டது, இன்னொன்று தங்கத்தினால செய்யப்பட்டது, நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்பாரு. நானும் ஒவ்வொரு முறையுமே தவறான பதிலவே சொல்லிக்கிட்டு இருப்பேன். நான் ஒவ்வொரு முறை தவறான பதிலை சொல்லிட்டு அந்த வெள்ளி நாணயத்தை தேர்ந்தெடுக்கும் போது அங்கே இருக்கிற எல்லாருமே சிரிப்பாங்க. மன்னருமே சிரிச்சுக்கிட்டே, சரிப்பா நீ இந்த வெள்ளி நாணயத்தை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை எங்கிட்ட கொடுத்துட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டே இருந்துருவார். இது தினம் தினம் நடந்துக்கிட்டே இருக்குது. அவரும் நான் எப்பயாவது மாற்றி சொல்லுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்பில் ஒவ்வொரு நாளுமே ஒரு வெள்ளி நாணயத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நானும் தினமுமே எனக்கு தெரியாதது போலவே அந்த பதிலை தவறாகவே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒருவேளை நான் என்னைக்காவது தங்கம் தான் விலை உயர்ந்த உலோகம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அடுத்த நாள்ல இருந்து மன்னர் அந்த கேள்வியை கேட்கவே மாட்டார். எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த நாணயங்களுமே கிடைக்காம போயிடும். ஒரே ஒரு தங்க காசுக்காக இவ்வளோ வெள்ளி காசுகளை நான் இழக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் அந்த பண்டிதருக்கு புரியுது, இவ்வளோ நாளாக அவங்க பையன் எவ்வளோ அறிவாற்றலாக செயல்பட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமாவும் மன்னர் அதே போல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நிறைய மக்கள் இந்த பண்டிதர்கிட்ட, என்னப்பா உங்கள் பையனுக்கு தங்கத்துக்கும் வெள்ளிக்குமே வித்தியாசம் தெரியல போலையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க வரவங்கலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் யார் என்ன கேட்டாலையும் இந்த பண்டிதருக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் உண்மையிலே எந்த இடத்துல அந்த பையன் அறிவாற்றலை பயன்படுத்தணும், எந்த இடத்துல முட்டாளாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அதனால் எப்போ யார் கேட்டாலையும் அது ஒன்றும் இல்லைப்பா, நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். இதனால் அந்த பையனுக்கு தினம் தினம் ஒரு வெள்ளி நாணயம் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா நாம் பல இடங்களில் நம்மக்கிட்ட இருக்கிற அறிவை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மையிலேயே அந்த இடத்துல அந்த அறிவை பயன்படுத்தணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசித்து தான் செயல்படணும். ஏன்னா உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த மனிதர் உண்மையிலேயே ஒரு முட்டாள்தனமாக செயல்படக்கூடிய ஒரு மனிதராக இருந்தால் அவர்கிட்ட நீங்கள் போயிட்டு என்னதான் நீங்கள் அறிவான பதிலை சொன்னால் கூட அவருக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா அவர் புரிஞ்சு வச்சிருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து தான் நீங்கள் சொல்கிற பதிலையுமே கேட்பாரு. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நானும் ஒரு முட்டாள் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல தேவையில்லாமல் உங்கள் நேரமும் விரயமாகாது, உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலும் ஏற்படாது. அதனால் இதுக்கப்புறம் எப்போவுமே எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும், எந்த இடத்துல முட்டாளாக செயல்படணும், எந்த இடத்துல உண்மையிலேயே நீங்கள் அறிவாற்றலை காட்டணும் அப்படிங்கிறத நல்லபடியாக தேர்ந்தெடுத்து செய்யுங்க. கண்டிப்பாக எல்லாருமே அறிவாற்றலோடு வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.